என்ன ரத்னம், என்ன இதுக்கு தனியா வர சொன்ன? அக்கா, இப்ப எதுக்கு அவங்க வந்திருக்கான்? அவனதான் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏன்பா, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வீட்ல நடக்கிற முதல் விசேஷம், இதுக்கு கூட அவனை கூப்பிடாம இருந்தா நல்லவா இருக்கும். அப்படின்னா நீதான் அவனை கூப்பிட்டிருக்கியா? ஏன்கா இப்படி பண்ற? அவன் வந்தாலே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் போவான். அதனாலதான் நான் அவனை கிட்டேயே சேர்க்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு அவனை வர சொன்ன? இங்க பாரு ரத்னம், நான் ஒண்ணு அவனை சும்மா வர சொல்லல, எல்லாம் காரணமா தான் கூப்பிட்டிருக்கேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அவன் நமக்கு தேவை. அக்கா, அவன் பண்ற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் நாம மீடியா முன்னாடி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு அவனை இப்பவே அனுப்பி வச்சிரு. இந்த கல்யாணத்தை நாமளே நடத்திக்கலாம். அவன் போலீஸ் இல்லக்கா, பொறுக்கி. ரத்னம், அவசரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. ஏற்கனவே வள்ளிக்கு நிச்சயம் பண்ண போனப்போ பஸ்ல பாம்பு வச்சாங்க. அதுக்கப்புறம் வீட்ல கல்யாணத்தை நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணப்போ ஜானகி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் லிங்கத்தை வர வச்சிருக்கேன். என்னக்கா நீ வேற, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. வாப்பா லிங்கோ, வா வா. என்னக்கா, அண்ணன் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கார் போல. அண்ணா, நான் உன் கூட இருந்தா உன் பதவிக்கு சிக்கல் வரும் தான் விலகியா இருந்தேன். அதுக்காக வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும் போது கூட எப்படி வராம இருக்க முடியும்? அதான் அக்கா சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னக்கா? இங்க பாரு லிங்கம், உன்னோட அணுகுமுறை, நடவடிக்கை இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. என்னோட அரசியல் வாழ்க்கைக்கும் ஒத்து வராது. நீ வேணும்னா என்கவுண்டர் பண்ணிட்டு என்கொயரியில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நான் அப்படி இல்ல. டெய்லியும் மக்களை சந்திக்கணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும்பா. அதனாலதான் சொல்றேன், உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு. அண்ணா, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க? நான் வந்தது வள்ளி பாப்பா கல்யாணத்துக்காக மட்டும்தான். அந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அச்சதைய போட்டு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு போட்டோவை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்னன்னா என்ன பத்தி தெரியல. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை நான் சமாளிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீ தலையிடாம இரு. அப்படியெல்லாம் முடியாதுண்ணா. ஏதாவது பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிப்பேன். பிரச்சனை பண்ணவன சுட்டு தள்ளிட்டு புல்லட்ட கணக்காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். பாத்தியாக்கா, பாத்தியா என்ன சொல்றான்னு பாத்தியா? இதுக்குதான் இவனை ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டேன். இங்க பாரு, உன்னால யாருக்கும் எதுவும் ஆக கூடாது சொல்லிட்டேன். அக்கா, இவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. அண்ணா, போன நல்லா ரெஸ்ட் எடுனா. பிரச்சனை எவனாவது பண்ணட்டும், அவனை நான் பாத்துக்கிறேன். என்னக்கா? லிங்கம், உன்னை பார்த்ததும் அத்தனை பேரும் பயந்தது பெரிய விஷயம் இல்ல. ரத்தனம் பயந்தான் பாரு, அதுதான் நமக்கு வேணும். அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ டென்ஷன் ஆகாத. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன அதிசயமா இருக்கு? இத்தனை வருஷத்துல என் முன்னாடி நேருக்கு நேர் நீ பேசினதே இல்லையே. என்ன விஷயம் சொல்லு. சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. ஏன் தயங்குற? மாமா, அது இந்த கல்யாணத்துல வள்ளிக்கு விருப்பம் இல்ல மாமா. விருப்பம் இல்லையா? என்ன சொல்ற சுமதி நீ? ஆமா மாமா, வள்ளிக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல மாமா. உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு அவ சம்மதிச்சிருக்கா. பாவம் மாமா வள்ளி.
மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நீங்க தான் ஏதாச்சும் செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். வள்ளிய அவ ஆசைப்பட்டவனோட சேர்த்து வைக்கணும் மாமா. என்ன வளரிட்டு இருக்க சுமதி? ஆரம்பத்துல இருந்தே வள்ளிக்கிட்ட கேட்டு கேட்டு தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவ எதுக்கு என்கிட்ட இருந்து மறைக்கணும்? பிடிக்கலன்னா பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாமே. அப்பையில இருந்து நீங்க கேட்டது உண்மைதான் மாமா. ஆனா என் மானமே இந்த கல்யாணத்துல தான் இருக்கு, என் கௌரவமே இந்த கல்யாணத்துல தான் இருக்குன்னு சொல்லி சொல்லி கேட்டா அவ என்னதான் மாமா பண்ணுவா? சரின்னு தானே சொல்லுவா. சரி, அப்படின்னா அந்த பையன் யாரு? எங்க இருக்கா அவன்? அந்த பையன் வேற யாரும் இல்ல மாமா. யாரு? நம்ம வேலன் தான் மாமா. வள்ளி, வள்ளி.